السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والأئمة المجتهدين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما ومخبرا وآمرا: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ் தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. அண்ணலின் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல் உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அஇம்மத்துல் முஜ்தஹிதீன்கள், முஸ்லிமான முஃமினான அனைவரின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் இந்த புனிதமிக்க ரமதான் மாதத்தினுடைய 3வது ஜும்ஆவிலே நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். 16வது நோன்பை நோற்றவர்களாக ரமலானுடைய பாதியை நாம் கடந்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்றான்: கமா அஹ்ரஜக ரப்புக மின் பைத்திக பில் ஹக்கி வ இன்ன ஃபரீகம் மின்கும் லகாரிஹூன் மினல் முஃமினீன லகாரிஹூன். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான், வரலாற்றிலே இஸ்லாமிய வரலாற்றினுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். முஃமின்களிலிருந்து அல்லாஹு தஆலா ஹிஜ்ரி 2வது வருடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த 2வது வருடம் மிக முக்கியமான ஒரு முடிவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்தார்கள். அந்த சமயத்திலே தங்களுடைய இல்லங்களிலே இருந்து பெருமானாரையும் சஹாபாக்களையும் நாம் வெளியேற்றினோம். கமா அஹ்ரஜக ரப்புக, உங்களுடைய இறைவன் உங்களை வெளியேற்றினான். ஆனால் வ இன்ன ஃபரீகம் மினல் முஃமினீன லகாரிஹூன், முஃமின்களிலே ஒரு பிரிவினர் அதை வெறுத்தார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். வரலாற்றினுடைய இஸ்லாமிய வரலாற்றினுடைய ஒரு ஆணிவேர் என்று சொல்லலாம் இந்த பத்ரு போர் என்பது. பிறை 17 ஹிஜ்ரி 2வது வருடத்திலே ரமலான் பிறை 17 அன்று நடந்த மிக முக்கியமான ஒரு போர் இந்த பத்ரு போர். இந்த பத்ரு போருடைய சமயத்திலே வரலாற்று அதனுடைய பின்னணி என்ன என்று இப்படி கூறப்படுகின்றது. போருக்கான காரணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 13 வருடங்கள் இருந்தார்கள். மிக பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு அந்த மக்காவினுடைய முஸ்லிகீன்கள், காஃபிரீன்கள் செய்த கொடுமைகளை சகித்து கொண்டு, அவங்க செஞ்ச துன்பங்களை எல்லாம் சகித்து கொண்டு, பெருமானாருக்கு மட்டுமல்ல சஹாபாக்களுக்கு சொல்லனா துயரங்களை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் சகித்து கொண்டு பொறுமையாக இருந்து 13 வருடங்கள் கழித்து அல்லாஹுடைய கட்டளையின் பேரிலே மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வருகின்றார்கள். இந்த 13 வருடங்கள் அவர்கள் அனுபவித்த துன்பங்கள் அவங்களுக்கு தான் தெரியும். அந்த துன்பங்களை அந்த சஹாபாக்களுக்கும் பெருமானாருக்கு மட்டும்தான் அதனுடைய உண்மையான சிரமம் என்ன நேரில் இருந்து பார்த்தவர்களுக்குத்தான் தெரியும். அப்ப அந்த வடு, அந்த காயங்களினால் அவர்களுடைய உள்ளங்களிலே இருந்த அந்த காயம், அந்த வடு என்பது என்னைக்கும் மறையாது. அதை பற்றி அந்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்கு. அந்த மக்காவினுடைய முஸ்லிம்களுக்கு எப்பவாவது அந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என்ற அந்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்கு. ஹிஜ்ரத் நடந்து 2வது வருஷம் மக்காவிலிருந்து 30 முக்கியமான தலைவர்கள்,
அந்த முஷ்ரிக்கீன்களுடைய மிக முக்கியமான தலைவர்கள். அதில் குறிப்பாக அபூ சுஃபியான் அவர்களும் மக்காவினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கின்றார். அவரும் தலைமை தாங்கி ஒரு பெரும் பொருளாதார செல்வத்தோடு மக்காவை நோக்கி போறாங்க. ஒரு வியாபாரத்தை முடிச்சுட்டு ஷாம் தேசத்திலிருந்து மக்காவிற்கு செல்கின்றார்கள். மதீனாவிற்கு அருகிலே அவர்கள் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. இது பெருமானாருக்கு தெரிந்து விடுகின்றது. இப்ப இவர்களை வழிமறித்து இவர்களிடத்திலிருந்து செல்வங்களை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும். இவங்களுடைய இந்த மக்காவினுடைய முஷ்ரிக்கீன்களுடைய செல்வத்திற்கு காரணமே இந்த வியாபார இந்த வணிக தளம் தான். இந்த வழியா அவங்க போயிட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அவர்களுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம். இப்ப இதை தடை செய்யணும், அவங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று பெருமானார் முடிவெடுக்கின்றார்கள். சஹாபாக்களிடத்துல உடனே ஒரு அரசரை போன்று நான் முடிவெடுத்துட்டேன், எல்லாருமே வந்தே ஆகணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. சஹாபாக்களிடத்திலே ஆலோசனை செய்கின்றார்கள். முஹாஜிர் சஹாபாக்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் பெருமானாருக்கு முழுமையான ஆதரவை தருகின்றார்கள். ஆனா அது பெருமானாருக்கு அது போதலை. ஏன்னா முஹாஜிர் சஹாபாக்கள் அது நேரடியா பார்த்தவங்க, அவங்க கண்டிப்பாக ஆதரவு தருவார்கள். இதிலே சிரமத்தை அனுபவிக்க போவது மதீனாவிலே இருந்த அன்சாரி சஹாபாக்கள். அவங்க இந்த சிரமங்களை அனுபவிச்சதில்லை. இதற்கு முன்னாடி அந்த முஷ்ரிக்கீன்களிடத்திலிருந்து துன்பங்களை அனுபவித்தது கிடையாது. அதனால அவர்களிடத்துல மிக முக்கியமாக ஆலோசிக்கின்றார்கள். ஆலோசனை செய்யும் பொழுது அந்த அன்சாரி சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடத்திலே கேட்பதற்கு இப்படி தயங்குகின்றார்களே என்று யாருமே அதற்கு மாறு தெரிவிக்கல. மாறாக ஒரு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எழுந்து நின்று பெருமானாரிடத்திலே சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஆமன்னா பிக்க வ ஸதக்னாக வ அஅதைனாக உஹூதனா. யா ரசூலல்லாஹ், உங்களிடத்திலே உங்களை நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம், உங்களை நாங்கள் உண்மைப்படுத்துகின்றோம், உங்களிடத்தில் நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளோம், நீங்க என்ன சொன்னாலும் அதை நாங்கள் செய்வோம். அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டளையிட்டால் என்ன சொன்னாலும் நாங்க அதை செய்வோம். அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒரு கடலை கடந்து போரிலே செல்ல வேண்டும் என்று நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு பின்னாடி நாங்கள் கடலிலே கடந்து அந்த போரிலே நாங்கள் கலந்து கொள்வோம். எங்களிலிருந்து ஒரு நபரும் கூட நாங்கள் பின்தங்க மாட்டோம். எங்களுடைய அன்சாரி சஹாபாக்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு முழு ஆதரவு தருவோம் என்று சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சுபச்சோபனம் சொல்கின்றார்கள். இன்னொரு சஹாபி எழுந்து நிற்கிறாங்க, மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு. யா ரசூலுல்லாஹ், நீங்க போங்க, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு என்ன ஏவி இருக்கின்றானோ அதன்படி நீங்கள் செல்லுங்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த பனு இஸ்ராயேல் கூட்டத்தார்கள் இருக்கிறாங்களே, அவங்க சொன்ன மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம். பனு இஸ்ராயேல் கூட்டத்தார் இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த ஜப்பாரின்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களிடத்துல நம்ம போய் போர் செய்யணும், அவர்களிடத்துல போர் செய்யணும் என்று சொல்லும் பொழுது அந்த ஜப்பாரின் என்கிறவர்கள் ரொம்ப பலசாலிகள். அவங்களிடத்துல நாங்களாம் போய் சண்டை போட மாட்டோம். ஃபத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா, நீங்களும் உங்களுடைய இறைவனும் போய் சண்டை போடுங்க அப்படின்னு ஒரு நபியிடத்திலே அந்த பனு இஸ்ரவேலர்கள், அந்த இஸ்ராயேலை சேர்ந்த அந்த மக்கள் அவங்க சொல்றாங்க, ஒரு நபி இடத்துல சொன்னாங்க. அந்த மாதிரி யா ரசூலுல்லாஹ் நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்க என்ன சொல்லுவோம், இதுஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா மஅகுமா முகாத்திலூன், நீங்களும் உங்களுடைய இறைவனும் சண்டையிடுங்கள், உங்களுடன் நாங்களும் வந்து சண்டையிடுகின்றோம், போர் செய்கின்றோம் என்ற ஆதரவு தெரிவித்தார்கள் அன்சாரி சஹாபாக்கள். எல்லாருடைய ஆதரவும் இருந்தது. ஆனா ஒரு விஷயம் என்ன என்றால், இவர்களுடைய திட்டம் எப்படியோ ஒரு வகையில் இந்த அபூ சுஃபியானுக்கு தெரிஞ்சிருது. இந்த பொருளாதார செல்வத்தோடு 30 பேர் வராங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுடைய ரூட்டை மாத்திடுறாங்க. அவர்களுடைய வழியை மாற்றிவிட்டு ஒரு கடிதம் எழுதி அனுப்புறார் மக்காவுக்கு. என்ன அனுப்புறார், இந்த மாதிரி நாங்கள் வேற வழியில வரோம், அதனால நீங்க எதுவும் செய்ய வேணாம், எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று சொல்லி அனுப்புகின்றார். அந்த அபூ ஜஹல் இருக்கிறானே, அபூ ஜஹல் என்ன செய்யறான், அவன் பெரும் படையை திரட்டுகின்றான். எந்த இடத்துக்கு, இந்த பத்ரு என்கிற இடத்துக்கு அவங்க சந்திப்பதாக இருந்தது, அந்த பெரும் படையை அவன் திரட்டி கொண்டு 1000 பேரோடு வருகின்றான். 1000 பேரை திரட்டி கொண்டு பெரும் படையோடு
வரான். இந்த விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அதற்கு பிறகும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போருக்கு தயாரானார்கள். அந்த போர்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் கலந்து கொண்டார்கள். இந்த பத்ருக்கு பின்னாடி நடந்த வரலாறு நிறைய நிகழ்வுகள் இருக்கு. இந்த பனு இஸ்ரயீல் என்று சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழைத்த பொழுது பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட இருந்து அவங்களிடத்திலிருந்து நிறைய இன்பங்களை அனுபவித்தார்கள், அவங்களுடைய முஅஜிசாக்களை அனுபவித்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து பாதுகாப்பை பெற்றுக் கொண்டார்கள். ஆனா அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறைவனுடைய கட்டளையை எடுத்து சொல்லும் பொழுது என்னோடு சண்டையிடுங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்கள் என்று சொன்ன பொழுது சுயநலத்தை காட்டுறாங்க. நாங்களாம் வரமாட்டோம், நீங்களும் உங்களுடைய இறைவனும் போங்க. இது அந்த அவர்களுடைய ரத்தத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு குணம், அவர்களுடைய டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு குணம். இன்று அதே போலத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று இந்த இஸ்ரவேலர்கள், இந்த இஸ்ரேலை சேர்ந்தவங்க, அவர்களுடைய போர்களை அவங்க சண்டை போட மாட்டாங்க. மற்றவர்களை வைத்து உலகில் இருக்கக்கூடிய போர்களை எல்லாம் அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று கூட நீங்க பார்க்கலாம், அமெரிக்கர்களை பயன்படுத்தி தங்களுடைய இலக்குகளை எல்லாம் அவர்கள் அணைந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே எப்படி அகண்ட பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு, அது போன்று அவர்கள் அகண்ட இஸ்ரேல், கிரேட்டர் இஸ்ரேல் என்று ஒரு இலக்கை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த அரபிய தீபகற்பத்தையும் கைப்பற்ற வேண்டும். அந்த பாலஸ்தீன பகுதி மட்டும் போதாது, அது ஆரம்ப புள்ளிதான். ஒட்டுமொத்த அரபு தீபகற்பம், மக்கா மதீனா உட்பட எல்லாத்தையுமே கைப்பற்ற வேண்டும் என்ற இலக்கோடு அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் செய்யக்கூடிய போர்கள் தான் இப்பொழுது நடக்கக்கூடிய போர். இன்றைக்கு நம்ம பார்க்கலாம், அரபு நாடுகளிலே அவர்களுடைய அமெரிக்கா அவர்களுடைய அந்த யுஎஸ் பேசஸ் இராணுவ தளங்களை வைத்திருக்கின்றன. இந்த இராணுவ தளங்களை வைப்பதற்கு அரபு நாடுகளை பயன்படுத்தக்கூடிய அமெரிக்கா அந்த அரபு நாடுகளுக்கு என்ன ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பாதுகாப்பு தரோம், எங்களுடைய இராணுவ தளங்களை உங்க நாட்டில் வச்சுக்கிறோம், இப்படி ஒரு ஒப்பந்தத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அதே அமெரிக்கா இந்த அரபு நாடுகளுக்கு, அதே அரபு நாடுகள் எந்த அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களோ, நம்பி இருக்கிறாங்களோ, நம்பிக்கை துரோகம் செய்யறாங்க. தங்களுக்கு ஆபத்து ஏற்படும் பொழுது, அரபு நாடுகளுக்கு ஆபத்து ஏற்படும் பொழுது கண்டுகொள்ளாமல் விட்டு முழுக்க தங்களுடைய ஆதரவை, தங்களுடைய பாதுகாப்பை இஸ்ரேலுக்கு மட்டும் தருகின்றார்கள் என்று ஒரு சவுதி அமைச்சர், சவுதி அதிகாரி பேட்டி தருகின்றார். இன்று நிலவக்கூடிய இந்த போர் நம்ம எதோ நினைக்கின்றோம், ஒரு சாதாரண ஒரு அரசியல் ரீதியான, எண்ணெய் வளம் ரீதியான இது சம்பந்தப்பட்ட போர் என்று மட்டும் நினைக்கின்றோம். ஆனால் அவர்கள் இதை எப்படி கட்டமைக்கின்றார்கள் என்றால், முழுக்க இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிரான போராக இதை கட்டமைக்கின்றார்கள். வெளிப்படையாக பகிரங்கமாக சொல்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய அந்த செனட்டினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு பிரதிநிதி ராண்டி ஃபைன் என்கிற ஒரு நபன் கூறுகின்றான், ஒரு யூதனவன். அவன் சொல்றான், 2400 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பாரசீக மன்னன் இருந்தான், ஹாமான் அப்படின்னு சொல்லி. நம்முடைய குரான்ல வரக்கூடிய அந்த ஹாமான் கிடையாது. இவங்க ஒரு கதையை சொல்றாங்க. 2400 வருடங்களுக்கு முன்னாடி ஹாமான் என்று ஒரு பாரசீக மன்னன் இருந்தான். அவன் 75,000 யூதர்களை கொன்று குவித்தான். அந்த கொன்று குவித்த நாளை அவர்கள் பூரிம் என்று சொல்லி ஒரு துக்க நாளாக கடைபிடிக்கிறாங்க. அந்த துக்க நாள் தான் கடந்த 3ஆவது தேதி சொல்றான். அவன் சொல்லிட்டு என்ன சொல்றான், அந்த பாரசீக ஹாமான் இருக்கின்றானே, அவனுக்கு பதிலாக இன்றைக்கு ஈரான் அப்படிங்கிறது பாரசீக நாடு, அந்த ஈரானினுடைய அதிபரை அலி கமேனியை நாங்கள் கொன்று விட்டோம், அதற்கு பழி வாங்கி விட்டோம் அப்படின்னு சொல்றான். இப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு மத ரீதியான ஒரு போர் என்று நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இதே போல இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்கு. குரான்ல சொல்லப்பட்ட ஹாமான் அப்படிங்கிறது ஃபிரௌனுடைய காலத்தில் வாழ்ந்த ஹாமான். அந்த ஹாமான் இல்லை இவன். அமெரிக்காவினுடைய இவன் ஏதோ ஒரு சாதாரண ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு வச்சா கூட இன்னொரு நபர் இருக்கான். அமெரிக்காவினுடைய யுஎஸ்னுடைய செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் சொல்லி கொள்ளக்கூடிய, இப்ப அவன் செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ்ங்கிறத பாதுகாப்பு அமைச்சர் என்ற பெயரை செக்ரட்டரி ஆஃப் வார், போரினுடைய அமைச்சர் அப்படின்னு தனக்கு தானே பெயரை மாற்றிக்கொண்டு ஒருத்தன் இருக்கிறான். பீட் ஹெக்ஸட் அப்படின்னு ஒரு நபர் இருக்கிறான்.
இவன் சொல்றான், இவன் தான் அந்த ஒட்டுமொத்த அமெரிக்காவினுடைய போருக்கான ஒரு பொறுப்புதாரி, ஒரு அமைச்சர். இவனுடைய நிலைப்பாடு என்ன என்று பார்க்கும் பொழுது பகிரங்கமான இவன் இஸ்லாத்தை வெறுக்கக்கூடிய ஒரு விரோதி. அவன் சொல்றான், இவன் ஒரு புத்தகத்தை எழுதி இருக்கின்றான், அமெரிக்கன் குருசேட் அப்படின்னு சொல்லி, அமெரிக்க சிலுவை போர். அதுல வெளிப்படையாக ஒரு சில விஷயங்களை சொல்றான். இஸ்லாம் என்பது அமைதி மார்க்கம் கிடையாது, அது ஆரம்பத்திலிருந்தே அமைதி மார்க்கமாக இருந்ததே கிடையாது என்று சொல்கின்றான். இன்னொரு ஒரு நிகழ்வுல 2015 நடந்த நிகழ்வுல இதே நபர் என்ன கூறியிருக்கிறான், எல்லா முஸ்லிம்களையும் கொல்ல வேண்டும், கில் ஆல் த முஸ்லிம்ஸ், எல்லா முஸ்லிம்களையும் கொல்லணும் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் செக்ரட்டரி ஆஃப் வாராக அமெரிக்காவுக்கு இருக்கின்றார். இவனுடைய பொறுப்புல தான் இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்றது. இவன் தன்னுடைய கையில ஒரு டேட்டூ பச்சை குத்தி இருக்கிறான். என்ன அப்படின்னா, அரபியில தெளிவாக அரபியில காஃபிர் என்று தன்னுடைய கையிலே பச்சை குத்தி கொண்டு வேண்டுமென்றே முஸ்லிம்களுக்கு எதிரானவன் தான் என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டு இந்த போரில் இறங்கி இருக்கின்றான். ஒட்டுமொத்த 200 கோடி இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வெளிப்படையான ஒரு போரை இவன் செய்து கொண்டிருக்கின்றான். இது மட்டுமல்ல, 2018 நடந்த ஒரு நிகழ்வுல, ஜெருசலம்ல நடந்த ஒரு நிகழ்வுல அவன் சொல்றான், இந்த டெம்பிள் மவுண்ட் என்று இருக்கக்கூடிய இந்த இடத்துல, அதாவது தற்போது பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய, மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த இடத்திலே டெம்பிள, இந்த கோவிலை நாங்கள் கட்டுவோம், பைத்துல் முகத்தஸை இடிப்போம் என்பதை வெளிப்படையாக பிரகடனப்படுத்துகின்றான். இப்படிப்பட்ட ஒரு நபர்களுடைய தலைமையில் தான் இன்று இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது மட்டுமல்ல, ஒரு அமெரிக்காவினுடைய அதிபனாக இருக்கக்கூடிய அவன், இந்த டொனால்ட் ட்ரம்ப், இந்த ஈரானையும் ஈரானுடைய மரணத்தை விட்ட அதிபரையும் உச்ச தலைவரையும் என்ன சொல்றான், தீய சக்தி அப்படின்னு சொல்றான். இங்க ஒருத்தன் தீய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அங்க ஒருத்தன் தீய சக்தி என்கின்றான். எப்படிப்பட்ட கேடுகட்ட இவனுடைய அந்தரங்கங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இவனும் இவனுடைய கட்சி, இவனுடைய ஆதரவு, இந்த அமெரிக்க எலைட்டுகளுடைய அந்த அந்தரங்க கேவலமான விஷயங்கள்லாம் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது. எப்ஸ்டீன் தீவுல நடந்த கேவலமான செயல்கள் இதெல்லாம் உலகமே பேசிக் கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இவனுடைய அயோக்கியத்தனத்தை மறைப்பதற்காக, திசை திருப்புவதற்காக இப்படிப்பட்ட ஒரு போரை ஆரம்பித்திருக்கின்றான். இவன் சொல்றான், அவர்கள் என்னது தீய சக்தி அப்படின்னு சொல்றான். யோசித்து பார்க்க வேண்டும். இது மட்டுமல்ல, இன்னும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எத்தனையோ இந்த சீக்ரெட் சொசைட்டிகள் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய கேவலமான செயல்கள் எல்லாம் வெளியே உலகத்திற்கு தெரிந்து கொண்டிருக்கின்றது. அதை விட்டும் திசை திருப்புவதற்காகத்தான் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது என்றும் சொல்லப்படுகின்றது. முதல் 2 உலகப் போரை நம்ம பார்த்திருப்போம். முதல் 2 உலகப் போர்களிலே எத்தனையோ நஷ்டங்களை உலகம் சந்தித்தது. எத்தனையோ உலக நாடுகள் நஷ்டங்களை பொதுமக்கள் சந்தித்தாங்க. ஆனா இந்த 2 உலகப் போர்களையும் அதிகம் லாபம் சம்பாதிச்சது, அதிகம் பணத்தை, பொருளாதாரத்தை ஈட்டியது யார் என்று பார்த்தால், நல்லா யோசிச்சு பார்த்தா, நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியுது, ஜயனிஸ்ட் யூதர்கள். அதிலே குறிப்பாக ராத்சைல்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குடும்பம். இந்த குடும்பம் இருக்கின்றதே சாதாரண குடும்பம் இல்லை. உலகத்தினுடைய எல்லா வங்கிகளையும் தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்றார்கள். ஐரோப்பாவினுடைய வங்கிகள், குறிப்பாக இந்த சிஸ்டம், இந்த ராத்சைல்டு பேங்கிங் சிஸ்டம் என்று சொல்லப்படக்கூடிய வங்கி முறைக்கு யாரெல்லாம் எதிர்ப்பாக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் கொன்று குவித்தார்கள். உலக தலைவர்களை எல்லாம் இது பண்ணாங்க. அதுல குறிப்பாக இந்த ஈரான் நாடும் அந்த பேங்கிங் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாம அவர்கள் ஒரு இஸ்லாமிய வழிமுறைப்படி ஒரு பேங்கிங் சிஸ்டமும் வச்சிருக்கிறாங்க. இதுவும் ஒரு காரணம். இப்படி பல காரணங்கள் இருக்கு இன்று. அது மட்டுமல்ல, இந்த ராத்சைல்டு ஃபேமிலி என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜியோனிச சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய இந்த யூத குடும்பம் தான் பாலஸ்தீனத்தை அழித்து அதிலே இஸ்ரேல் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்கள். இவர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தான் இஸ்ரேல் உருவானது 1948. அன்றிலிருந்து உலகம் இன்று உலக அறியும் எத்தனையோ லட்சக்கணக்கான, மில்லியன் கணக்கான அரபு முஸ்லிம்கள், பாலஸ்தீன மக்கள் புலம்பெயர்ந்தார்கள், கொல்லப்பட்டார்கள். குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் உட்பட எத்தனையோ நபர்கள் கொல்லப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனா சற்று ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி, ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி, இந்த ஜியோனிச யூதர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் உண்மையிலே இவர்கள்
உண்மையான யூத மதத்தை பின்பற்றக்கூடியவர்களே கிடையாது. இவங்க வெளிப்படையாக யூதனாக தன்னை பாவித்துக் கொண்டு மறைமுகமாக இந்த பேகனிசம் என்று சொல்லப்படக்கூடிய பகன் கடவுள்களை வணங்கக்கூடியவர்களாக இருக்காங்க. குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆன்லையும் அதற்கு முன்னாடி அருளப்பட்ட வேதங்களிலேயும் சொல்லப்பட்ட ஒரு சில கடவுள்கள் என்று சொல்லப்பட்ட பஅல் அப்படின்னு சொல்லி ஒரு கடவுள், அவர்களுடைய இந்த பேகன் கடவுள்னு சொல்றாங்க, பகன் கடவுள். இந்த கடவுளுக்கு அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா குழந்தைகளை பலி கொடுப்பாங்களாம். இப்படிப்பட்ட அனாச்சாரங்கள் எல்லாம் இந்த இவர்களுடைய தனித்தீவுகளிலே நடந்து கொண்டிருக்கின்றது என்ற விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்த உடனே ஈரான்ல அந்த பஅல் அப்படிங்கிற சிலைய, ஒரு மாடு தலையோட ஒரு உருவம் இருக்கக்கூடிய ஒரு சிலை, அதை எரிக்கிறாங்க. இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தவன் இந்த சிலையை எரிச்ச உடனே அவனுக்கு கோபம் வருது. அப்ப உண்மையிலே அவன் எதை பின்பற்றான்? யூத மதத்தை அவன் பின்பற்றவே இல்லை. இவன் ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடியவன் தன்னை சொல்லிக் கொண்டு இவர்கள் உண்மையிலே மறைமுகமாக இது போன்ற சைத்தானை வணங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதனால கோபம் உனக்கு. இந்த பால் சிலையை எதிர்த்ததற்கு பகரமா எப்படி செய்யறான்? 100 குழந்தைகளை குண்டு போட்டு 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளை, பள்ளி குழந்தைகளை அழிக்கின்றான். அப்ப இவனுடைய உலகம் அறிந்து கொள்ள வேண்டும், யார் எந்த நாடு, இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஆக பெரிய தீய சக்தி என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாளுடைய அடையாளங்கள் என்று ஒரு சில ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறாங்க. அந்த சின்ன சின்ன அடையாளங்கள்லாம் நமக்கு தெரியும். இந்த பெண்களுடைய எண்ணிக்கை பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிரும், ஆண்களுடைய எண்ணிக்கை குறைந்துவிடும், இது போன்ற ஹதீஸ்கள்லாம் நமக்கு தெரியும். இந்த பெரும் அடையாளங்கள் என்று ஒரு சில ஹதீசுகள் வருது. அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் தொகுத்து வரிசையாக ஒரு சில உலமாக்கள் தொகுத்து சொல்றாங்க. கியாமத் நாளுடைய அடையாளங்கள் இருக்கே ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கு. எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு மாலை இருக்கு, இந்த தஸ்பீ மணி மாலை இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த மாலையில ஒரே ஒரு மணி விழுந்தது, அந்த கயிறில இருந்து விழுந்து விட்டால் அடுத்தடுத்து என்ன பண்ணும்? அடுத்தடுத்த மணிகள் விழுந்து கொண்டே இருக்கும். ஒண்ணு விழுந்துட்டா அடுத்து நிக்காது, ஒன்னோட நிக்காது, அடுத்தடுத்து விழுந்துகிட்டே இருக்கும். இது போன்று கியாமத் நாளுடைய அடையாளங்கள் வெளிப்பட ஆரம்பித்தால் அடுத்தடுத்து விடாமல் அடுத்தடுத்த அடையாளங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லிவிட்டு ஒரு சில அடையாளங்களை சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சத்சாலிஹூன ரூம சுல்ஹன் அம்னன் ஃபதக்ஸூன அன்தும் வஹும் அதுவம் மின் வராயிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ரோமோடு நீங்கள், முஸ்லிம்களை பார்த்து சொல்றாங்க, ரோமோடு நீங்கள் சுல்ஹ் ஒப்பந்தம் செய்து கொள்வீர்கள். இன்றைக்கு ரோம் அப்படின்னு சொல்வது இந்த இத்தாலியிலே இருக்கக்கூடிய அந்த சிறு பகுதி மட்டுமல்ல ரோம், ஒட்டுமொத்த மேற்கத்திய உலகமுமே அந்த ரோமிலிருந்து வந்ததுதான். ரோமில் இருந்துதான் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் வந்தது, அந்த கலாச்சாரம் வெளிப்பட்டது. இந்த ஐரோப்பாவிலிருந்து கிளம்பியவர்கள் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளையர்கள். ஒட்டுமொத்த மேற்கத்திய உலகமுமே ரோம் என்று சொல்லலாம். இவர்களோடு நீங்க முஸ்லிமா இருக்கிற நீங்க ஒப்பந்தம் செய்வீங்க, சுல்ஹன் அம்னன் ஃபதக்ஸூன அன்தும் வஹும் அதுவம் மின் வராயிக்கும். உங்களை அன்று வேற ஒரு எதிரியோடு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போர் செய்வீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடையாளத்தை சொல்கின்றார்கள். இன்று அப்படித்தான் இருக்கு. முஸ்லிம்களுடைய பெரும்பாலான நாடுகள் மேற்கத்திய நாடுகளோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றது. வேறு ஒரு எதிரியோடு போர் செய்வாங்க, அது எந்த எதிரி என்று தெரியல. ஒரு சில காலங்களுக்கு பின்னாடி இன்னும் வேறு ஒரு சில அடையாளங்களை சொல்கின்றார்கள். இந்த போருக்கு பிறகு போர்ல வெற்றி கண்டுருவாங்க. இஸ்லாமியர்களும் ரோமர்களும் சேர்ந்து மேற்கத்தியர்களும் சேர்ந்து வெற்றியை அடைந்து கொள்வார்கள். அதற்கு பிறகு சொல்கின்றார்கள், இம்ரானு பைத்துல் முகத்தஸி ஹராபு யஸ்ரிப், பைத்துல் முகத்தஸ் கட்டப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம என்ன ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறானே, பைத்துல் முகத்தஸை இடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், பைத்துல் முகத்தஸ் கட்டப்படும். அது எப்போ நடக்கும் தெரியல. பைத்துல் முகத்தஸ் கட்டப்படுமா? ஒருவேளை இடித்து கட்டப்படலாம், நமக்கு அது தெரியல. பைத்துல் முகத்தஸ் கட்டப்பட்டதற்கு பிறகு ஹராபு யஸ்ரிப், யஸ்ரிப் என்று சொல்லப்படக்கூடிய மதீனா நகரம் அழிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். வஹராபு யஸ்ரிப குரூஜுல் மல்ஹமதி, யஸ்ரிப் மதீனா அழிக்கப்பட்டதற்கு பிறகு மல்ஹமத் என்று சொல்லப்படக்கூடிய மல்ஹமத்துல் குப்ரா என்று சொல்லப்படக்கூடிய பெரும் போர் வெளிப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாசகம், வஹுரூஜுல் மல்ஹமதி ஃபத்ஹுல் கஸ்தன்தீனியதி,
இந்த மல்ஹமத் என்கிற இந்த போர் நடந்த உடனே கஸ்தன்தீனியத் என்று சொல்லப்படக்கூடிய கான்ஸ்டான்டினோப்புள், அதாவது இப்போது இருக்கக்கூடிய இஸ்தான்புல் வெற்றி கொள்ளப்படும். நம்ம இதை கவனிக்கும் பொழுது இஸ்தான்புல் என்பது துருக்கியினுடைய ஒரு தலைநகரம், அது இப்போ இஸ்லாமிய நாடுதானே அப்படின்னு நினைப்போம். உண்மையில் நாம் கவனித்து பார்த்தால் கடைசியாக ஹிலாஃபத் ஆட்சி நடந்தது இந்த இஸ்தான்புல், இந்த கான்ஸ்டான்டினோப்புள்ல தான் இஸ்லாமிய ஹிலாஃபத் ஆட்சி இருந்தது. சராசரியாக 110 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மேற்கத்தியர்களுடைய உதவியால் இந்த ஹிலாஃபத் ஆட்சி வீழ்த்தப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே இருந்து தொன்று தொட்டு வந்த ஹிலாஃபத் ஆட்சி வீழ்த்தப்பட்டது. வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு ஒரு பப்பெட், ஒரு பொம்மை ஆட்சி நிறுவப்பட்டது. லிபரல் ரீதியான மதச்சார்பற்ற ஒரு ஆட்சி தான் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. பேரளவில் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அது முஸ்லிம்களுடைய ஆட்சியின் கீழே இல்லை என்றுதான் சொல்லணும். இந்த கான்ஸ்டான்டினோப்பிள் என்கிற கஸ்தன்தீனி இஸ்தான்புல் வெற்றி கொள்ளப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மல்ஹமத்துல் குப்ரா என்பதை பற்றி சொல்லும் பொழுது பெரும் போர் என்று சொல்கின்றார்கள். இந்த பெரும் போருக்கு யார் தலைமை தாங்குவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க. என்னுடைய வம்சத்திலே வரக்கூடிய, என்னுடைய சந்ததியிலே வரக்கூடிய, என்னுடைய பெயரை கொண்ட முஹம்மது இப்னு அப்துல்லா என்ற பெயரை கொண்ட ஒரு நபர் வருவார். அவங்களுக்கு பெயர் மஹ்தி என்று சொல்லப்படும். அவர்கள் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருவாங்க. அவர்கள் வந்து இந்த மல்ஹமத்துல் குப்ரா என்று சொல்லப்படக்கூடிய பெரும் போரை வழி நடத்துவார்கள். இந்த பெரும் போரை மேற்கத்தியர்களுக்கு எதிரான போர்ல அவங்க வழி நடத்துவாங்க. முதல் பகுதியில 1/3 பகுதி மக்கள் இறந்து போவார்கள் முஸ்லிம்கள்ல. 2வது பகுதியில 3 மறுபடியும் 2வது பகுதி 66% அழிஞ்சு முஸ்லிம்கள் போர்ல அந்த இறந்து போவார்கள். கடைசி 1/3 பகுதி இருப்பாங்க. அவர்களை வைத்துத்தான் வெற்றி கொள்ளப்படும் இந்த கான்ஸ்டான்டினோப்பிள், இஸ்தான்புல் வெற்றி கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்ப இந்த மல்ஹமத்துல் குப்ரா என்று சொல்லப்படக்கூடிய இது வேறு வேதங்களிலும் முன் சென்ற நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் ஆங்கிலத்திலே ஆர்மகடன் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய போர் வீரர்களுக்கு இப்படி சொல்றாங்களாம். டொனால்ட் ட்ரம்ப் இப்படி சொல்றானா, நான் ஜீசஸால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளேன், இந்த போரை ஆரம்பிப்பதற்காகத்தான், இந்த ஆர்மகடன் என்கிற போரை ஆரம்பிப்பதற்காகத்தான் நான் இந்த முயற்சிகளை செய்யறேன். அப்பதான் ஜீசஸ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க என்று அவன் வெளிப்படையாக இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றான் என்று அந்த நாட்டு மக்களே அதை வெறுக்கின்றார்கள். தேவையற்ற ஒரு மத ரீதியான ஒரு போரை ஆரம்பிப்பதற்கு இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். இந்த ஆர்மகடனை வர வைக்கணும்னு நினைக்கிறாங்க, மல்ஹமத்துல் குப்ராவை வர வைக்கணும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையிலே இந்த போர் வெற்றி கொள்ளப்பட்டு இவர்கள் கான்ஸ்டான்டினோப்பிள், இஸ்தான்புலை கைப்பற்றி உலகத்திலே இஸ்லாமிய ஹிலாஃபத் ஆட்சியை அவர்கள் நிறுவுவார்கள். குலஃபாவுர் ராஷிதீன் என்று சொல்லப்பட்ட நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களில் ஒருவராக அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் தலைவராக இருந்து ஆட்சி செய்வார்கள். அதோடு நிற்காது, அவங்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது கஸ்தன்தீனியத் இஸ்தான்புல் வெற்றி கொள்ளப்பட்டதோடு நிற்காது, ஒரு சில காலங்கள் அவங்க ஆட்சி செய்வாங்க. அதற்கு பிறகுதான் தஜ்ஜால் என்கிற மஸீஹ் தஜ்ஜால் என்று சொல்லப்படக்கூடிய அவன் வெளிப்படுவான். அவனுக்கு தான் ஆங்கிலத்தில் ஃபால்ஸ் மெஸ்ஸையா அப்படின்னு சொல்லப்படுது, ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லப்படுது. இவன் வருவான். இவன் தான் தன்னுடைய நெத்தியில காஃபிர் அப்படின்னு பச்சை குத்திருப்பான். அவன் இஸ்லாமிய உலக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே, உலக மக்களுக்கு மத்தியிலே பெரும் குழப்பங்களை ஏற்படுத்துவான். அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போகும், பெரிய ஃபித்னா ஃபசாதுகள் எல்லாம் ஏற்படும். அது அவனுடைய சம்பவங்கள் நிறைய இருக்கு. அந்த தஜ்ஜாலுடைய வருகைக்கு ஒரு சில வருடங்களுக்கு பிறகுதான் மஸீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். உடலுடன் வானத்திலிருந்து அவங்க இறங்குவாங்க. திமிஷ்க் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலே அவர்கள் ஒரு மஸ்ஜிதின் மேலே இறங்குவாங்க. இறங்கி அவர்கள் இந்த தஜ்ஜாலை எதிர்த்து போர் செய்வார்கள். போர் செய்து அவனை கொலை செய்வார்கள். அதற்கு பிறகு அவர்கள் இந்த உம்மத்தே முஹம்மதியாவிலே ஒரு நபராக, ஒரு முஸ்லிமாக நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய நபியாக ஏற்று அவர்கள் ஆட்சி செய்வாங்க.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதற்கு பிறகுதான் மற்ற அடையாளங்கள்லாம் யஜூஜ் மஅஜூஜ் வருவது போன்ற மற்ற அடையாளங்கள் எல்லாம் நடக்கும் என்று ஹதீசுகளிலே தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட ஒரு தேவையற்ற போர் வர வேண்டும் என்று எந்த ஒரு முஸ்லீமும் ஆசைப்பட மாட்டாங்க. யாராவது இன்னைக்கு நாளைக்கு கியாமத்து நாள் வரணும் என்று யாராவது ஆசைப்படுவாங்களா? முஸ்லிம்கள் இந்த போரை ஆரம்பிப்பதற்கு ஆசைப்பட மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். ஆனால் இவர்கள் இந்த போரை தொடங்குவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்ம இந்த போர் தான் அந்த போர் உறுதியா சொல்லலை, அப்படிப்பட்ட முயற்சிகள் ஈடுபடுறாங்க என்றுதான் நாம் சொல்கின்றோம். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் மத்த ஸாஅத்து யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்று அந்த சஹாபி கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தேதியில வரும், இந்த வருஷத்துல வரும் என்று சொல்லவில்லை. மா அஅதத்த லஹா, நீ அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கின்றாய், என்ன தயாரித்து வச்சிருக்கிற? கியாமத்து நாள் வரும் எப்போ வரும்னு ஆசையா கேட்கிறீங்களே, ஆர்வத்தோட கேட்கிறீங்களே, என்ன தயாரித்து வைத்திருக்கின்றீர்கள்? அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, மா அஅதத்து லஹா மின் கஸ்ரத்தி ஸலாத்தின் வ ஸௌமின் வ ஸதகத்தின், நான் அதிகமான தொழுகைகளை தொழுகல, அதிகமான நோன்புகளை வைக்கவில்லை, அதிகமான சதகாக்களை கொடுக்க யா ரசூலல்லாஹ் அப்படி தயார் செய்து வைக்கவில்லை. வலாக்கின்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, மேலும் என்றாலும் ஆனா நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கின்றேன் என்றார்கள் அந்த சஹாபி. கால அன்த மஅமன் அஹ்பப்த, அப்படி என்றால் நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ அவர்களுடன் மறுமையில் இருப்பீங்க என்று ஒரு சுபச்சோபனத்தை சொன்னார்கள். இதை நம்ம பார்த்துட்டு அப்ப தொழுக வேணாம், நோன்பு வைக்க வேணாம், சதக்கா கொடுக்க வேணாம், நம்ம அல்லாஹ்வை ரசூலை நேசிச்சா போதும் என்று நாம் தவறான முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. அவங்க சொன்னது அதிகமானது. அவங்களுடைய எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான தொழுகை அப்படின்னா அது வேற. அவங்க எல்லா ஃபர்லும் தொழுதிருப்பாங்க, சுன்னத்து நஃபில்லாம் தொழுதிருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னும் அதிகமா தொழுகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை. ஃபர்லான நோம்பு நஃபிலான நோம்புகள் வச்சிருப்பாங்க, இன்னும் அதிகமான நோம்பு வைக்கலையே அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க சொல்றாங்க. ஜக்காத் சதக்காக்கள் கொடுத்திருப்பாங்க, இன்னும் அதிகமா கொடுக்கல என்ற அடிப்படையில் அவங்க சொல்றாங்க. இப்ப அல்லாஹ்வையும் ரசூலையும் நாம் நேசித்தால் இது எல்லாம் தானா வந்துடும். நம்ம அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறோமா? வாயளவிலே சொல்கின்றோம். அல்லாஹ்வையும் ரசூலையும் உண்மையாக நாம் நேசித்தால் நம்முடைய வாழ்வியலிலே அது வந்திருக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆனை இப்படி சொல்கின்றான், லகத் வலகத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லத்து ஃபத்தகுல்லாஹ லஅல்லகும் தஷ்குரூன். முஸ்லிம்களை, ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான். கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், பத்ர் என்கிற அந்த போர் நடந்ததே, அந்த போரிலே உங்களுக்கு நான் உதவி செய்தேன். நீங்க மிக குறுகியவர்களாக, பலவீனமானவர்களாக, சக்தியற்றவர்களாக இருந்தீங்க. அப்ப நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன், அல்லாஹு தஆலா உதவி செஞ்சான். அதுக்கு நீங்க அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அப்பதான் நீங்க நன்றி செலுத்துவீங்க என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹுடைய உதவி பத்ர் போர்ல கிடைத்தது. அதற்கு காரணம் என்ன? குறைவான அந்த 313 பெயர்களை வைத்து, நபர்களை வைத்து பெரும்படை 1000 பெயர்கள் கொண்ட நபர்கள் கொண்ட அந்த படையை வீழ்த்தினார்கள். அல்லாஹுடைய உதவி கிடைத்தது. 5000 மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்தான். நம்ம அந்த சஹாபாக்களை போல வாழ்கின்றோமா? அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய தியாகம் நம்மிடத்தில் இருக்கா? ஆனா அல்லாஹ்வுடைய உதவி மட்டும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால் நம்முடைய முட்டாள்தனம். சாதாரண குறைந்தபட்சம் இந்த ரமலான் மாதத்திலே கூடுதலாக நம்ம என்ன செய்யறோம்? அதிகபட்சமா நம்ம கூடுதலாக மற்ற நாட்கள்ல செய்வதை விட என்ன செய்யறோம்? ஃபர்லான நோன்பு விட்டுருங்க, அது கட்டாய கடமை, செய்தே ஆக வேண்டும். கூடுதலா என்ன செய்யறோம்? எல்லாத்தையுமே சுருக்க தான் சொல்றோம். தொழுகையை சுருக்கிருங்க, சீக்கிரம் முடிங்க. துவாவை சுருக்கிருங்க, தஸ்பீஹ் சுருக்கிருங்க, பயான சுருக்கிருங்க. இப்படி எல்லாத்தையுமே சுருக்குகின்றோம். இதையுமே நம்ம அதிகப்படுத்தல. கூடுதலான ஒரு சுன்னத்து, ஒரு மிக முக்கியமான ஒரு சுன்னத்து ஒண்ணு இருக்கு இந்த ரமலான்ல. சுன்னத்து தராவீஹ் இருக்கு. இந்த தராவீஹ் தொழுகைகளை எத்தனை நபர்கள் இந்த பள்ளிவாசல்ல நாம் தொழுகின்றோம்? சாதாரணமா ஒரு 100 குடும்பங்கள், அதை விட கம்மியா இருக்கக்கூடிய ஊர்களிலே கூட 2-3 சஃப், 40 பேர் 30 பேர் தாராளமாக நிற்கின்றார்கள். 500 பேர், 600 குடும்பம், 500 குடும்பம் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கின்றோமே நாம். இந்த ஊர்ல இந்த தராவீஹ் தொழுகையிலே, இந்த மஸ்ஜிதிலே எத்தனை பேர் தொழுகிறாங்க பாருங்க.
30 நபர்கள் கூட இல்ல. எவ்வளவு பெரிய நஷ்டவாளி, வெட்கக்கேடாக இருக்கின்றது. நாம் எவ்வளவு பெரிய நஷ்டவாளிகளாக இருக்கின்றோம். இந்த தராவி தொழுகைகளை கூட நாம் தொழுவதற்கு முன் வரல. அதற்கு பின்னாடி அல்லாஹ்வை பற்றியும் குர்ஆன் ஆயத்து வசனங்களை பற்றியும் பேசப்படுது. 10 நிமிஷம் நேரம் பார்த்து 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 ஒவ்வொரு நிமிஷத்தையும் வீண் பண்ணிவிடக் கூடாது முன்னாடி இருக்கிறவங்களுக்கு என்று பார்த்து பார்த்து பேசப்படுது. அதை உட்கார்ந்து கேட்பதற்கு ஆட்கள் இல்லை, 10 நபர்கள் கூட இல்லை. இப்படிப்பட்ட நாம் அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு வந்துடும் என்று நாம் எதிர்பார்த்தால் நாம் தான் முட்டாள், நாம் அறிவிலிகள். அல்லாஹ்வுடைய சோதனையிலிருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். நிறைய விஷயங்கள் இருக்கு. எனவே இந்த ரமலான்ல வரக்கூடிய கடைசி 10 நாட்கள், சிறப்பிற்குரிய 10 நாட்கள் இருக்கு. இன்னும் பத்ருடைய தினத்தை பற்றி பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு இரவு பேசுவோம், வாய்ப்பு இருந்தா வந்து கலந்துக்கோங்க. அல்லாஹ் உங்களுக்கு நசீபு கொடுத்திருந்தா அதை கேட்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான். கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃபுடைய 10 நாட்கள், ஒற்றைப்படை இரவுகள் இருக்கு, லைலத்துல் கத்ர் இருக்கு. இந்த இரவையாவது நாம் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்வோமா? எத்தனையோ பள்ளிவாசல்கள்ல இஅ்திகாஃப் நிரம்பி வழியுது. நம்ம ஊர்ல எத்தனை பேர் வருவாங்க தெரியல. எத்தனை பேர் முழுமையாக இஅ்திகாஃப் இருப்பார்கள்? 20வது நோன்பு திறப்பதற்கு முன்னாடி பள்ளிவாசலுக்கு வந்துடணும். 21 ஆரம்பிக்கும் பொழுது மக்ரிப் தொழுகை இஃப்தார் செய்யும் பொழுது உள்ள இருக்கணும். கடைசி ஷவ்வாலுடைய பிறை பார்க்கப்படும் வரை முழுமையாக இஅ்திகாஃப் ஒரு நபராவது இந்த ஊர்ல இருக்க வேண்டும். சுன்னத்து முஅக்கதா கிஃபாயா. எத்தனை நபர்கள் இருப்பாங்க தெரியல. அல்லாஹ் தான் இந்த மஹல்லாவை பாதுகாக்க வேண்டும். அப்ப நாம் நம்மை சரி செய்ய மாட்டோம், அல்லாஹ் மட்டும் எனக்கு உதவி செய்யணும் என்றுதான் ஒட்டுமொத்த உம்மத்துமே எதிர்பார்க்கின்றது. எனவே அப்படிப்பட்ட மக்களாக இல்லாமல் அல்லாஹ்வை நிலையிலும் அஞ்சக்கூடிய இந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.